தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் முதற்கட்டமாக 100 BS6 ரக பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுகந்தகுமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக BS6 ரக பேருந்துகள், அதாவது சுமார் 1666 பேருந்துகள் வாங்க திட்டமிட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக அதில் 100 பேருந்துகள் தற்போது இன்று காலை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது போக்குவரத்து கழகங்களான அந்த 5 போக்குவரத்து கழகங்கள், அதாவது கும்பகோணம், விழுப்புரம், மதுரை, திருநெல்வேலி ஆகிய 5 போக்குவரத்து கழகங்களுக்கு இன்று இந்த கோவை இந்த 100 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திற்கு 40 பேருந்துகளும், கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 40 பேருந்துகளும், கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 10 பேருந்துகளும், திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 5 பேருந்துகளும் மற்றும் மதுரை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 5 பேருந்துகளும் என மொத்தம் 100 பேருந்துகள் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. நாம் தற்போது பேருந்துகளில் சென்று பார்க்கலாம். இந்த புதிய பேருந்து எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது குறித்து நாம் பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் இலவசன் நமக்கு அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பேருந்தை பார்த்தாலே தெரிகிறது, முழுக்க அது அனைவதும் புதுசாக இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தால் 3 பேர் அமரும் வகையிலும், இந்த பக்கத்தில் பார்த்தா 2 பேர் அமரும் இந்த சீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அனைத்துமே நல்ல ஒரு வசதியில் இருக்கிறது என இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் ஓட்டுநர் நடத்திடம் கேட்கும்போது பேருந்து நல்ல முறையில் இருக்கிறது என்றும் நல்ல கண்டிஷனில் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பேருந்துகள் BS6 ரக வடிவில் இருக்கிறது. அதாவது காற்றின் மாசு குறைக்கும் வண்ணத்தில் இந்த பேருந்துகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 1666 பேருந்துகள் அரசு மூலம் திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது அதில் 100 பேருந்துகள் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தமிழகத்தில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையிலும் இந்த BS6 ரக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஒளிப்பதிவாளர் இளவரசனுடன் செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.